ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லா நாளும் வந்து இந்த பர்டிகுலர் அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு கிழமைகள் வச்சுருக்கோம், வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. இதில் மூணுத்தில் எது சார் ரொம்ப ரொம்ப சிறந்தது? செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னு கேளுங்களேன், மங்களத்தை தருபவள், மங்கள ரூபினி, மங்கள வாகினி இல்லைங்களா? நம்ம இப்படியே நம்ம அந்த அம்மாவை நம்ம துதி பாடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அப்போது செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கும்பிடும்போது, சுவாமியை வந்து வழிபடும்போது, துர்க்கையாகட்டும் அம்மன் ஆகட்டும், செவ்வாய் அப்படின்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க வெறும் செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு தெரியாது, முருகன். முருகனுக்கு அதிபதி செவ்வாய் வந்து செய்யும்போது செவ்வாய் தோஷம் போகும், நாகதோஷம் போகும், பித்ரு தோஷம் போகும், சிருஷ்டி உருவாகும். அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொன்னாங்க. இந்த சஷ்டி அப்படின்னு சொன்னால் ஆறாம் எண், 6வது திதியாக வரக்கூடியது சஷ்டி. இந்த சஷ்டியில் இருந்தால் உங்களுக்கு அகப்பையில் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சிருஷ்டிக்கே அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான். ஆகவே முருகன் வழிபாடு, அம்மன் வழிபாடு, வேற ஒன்றும் இல்லை. தாயை வழிபடுகிறோம், மகனை வழிபடுகிறோம், அதற்கு உண்டான கிரகத்தை வழிபடுகிறோம். இந்த மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய ஒரே நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகவே தான் அம்மன் வழிபாட்டுக்கு செவ்வாய்க்கிழமை மிக மிக உயர்ந்தது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். வனஜா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ சார், என் பையன் பேர் வினோத். 17/5/1990 கிடைக்கலையா? 15 17/5/91 வெள்ளிக்கிழமை. ஓகே, 10:35 காலையில். நீங்க எங்கேருந்து பேசுறீங்க? இப்போ எங்க இருக்கீங்க? இவருக்கு உடம்பு பாதிக்குமே, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், உடம்பு பாதிக்கும், படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கார். வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், கண்ணு, தலைவலி, ஹெல்த் இஷ்யூ இருக்குது, திருமண வாழ்க்கை பாதிக்கும், செய்யும் தொழில் பாதிக்கும். இந்த மூணுத்தையும் கேள்வி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. அந்த லைனும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டுங்களா? சென்னையில் எங்கேம்மா இருக்கீங்க? உங்களுக்கு எதாவது கேட்டுதாம்மா? இல்லை சார், ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமாம்மா இன்னும் ஒரு முறை? ஓ, படப்பையில் இருக்காரா? சரி சரி, ஓகே. நல்லிணக்கீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படப்பைக்கு பக்கத்துலேயே இருக்குது. நல்லிணக்கத்தை தரக்கூடியவர் நல்லிணக்கீஸ்வரர் திருக்கோவில். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதிசங்கரர் வந்து ஓப்பன் பண்ண திருக்கோவில் தான் அந்த கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல இவருக்கு உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தமிழரசி மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. எங்க பையனுக்காண்டி பார்க்கணும். கொடுங்க. அவன் பேரு தமிழரசி, இது தமிழ்ச்செல்வம் பையன் பேரு. பிறந்தது 1984 ஆடி மாசம் 5ஆம் தேதி. மாசம் 5, மாதம் என்ன? ஆடி மாதம் 5ஆம் தேதி. சரிங்கம்மா. 1984. எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? வெள்ளிக்கிழமை நைட்டு 12:45. வெள்ளிக்கிழமை நைட்டு 12:45. நீங்க திருவேங்காட்டுல பிறந்த பையன். அப்படியா? ஆமா. எத்தனை மணிக்குமா? 12:45வாமா? ஆமா ஆமா. சரி, ஓகே. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. நீங்க டேட் வந்து இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜூலை 20. ஓகே, ஜூலை. என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம்? அசுவதி நட்சத்திரம், மேசராசி. வெரி குட். ஒரு நிமிஷம். ஏன்னா அந்த 20ஆ 21ஆ அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. கரெக்ட். ஓகேயா? 21ல் தானே வருது. ஏன் நீங்கள் 20 போட்டுட்ருக்கீங்க? கண்ணு தலைவலி. சரி, 21 கரெக்டு. கண்ணு தலைவலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உடையவர்.
இவருடைய ஜாதகத்தில் இப்போ தொழிலும் வருமானமும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்குது. இது யார் ஜாதகமா? எங்க பையனோட ஜாதகம். நம்ம திருமண வாழ்க்கை பாதிக்கும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், அதே நேரத்தில் தொழிலும் பாதிக்கும். என்ன பண்ணுறாரு இவர்? கார் ஓட்டிட்டு இருக்கான். சரி, கம்பெனியில. சரி, எந்த ஊரில் இருக்காரு இப்போ அவர்? இப்போ மதுரையில தான் இருக்கான். டவுன்லேயேவா? ஆமா, டவுன்ல தான். நவதானியம் 1 கிலோ வாங்கிக்கிங்க. இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் அதை மிக்சியில் அடிச்சுட்டு தேன் ஊற்றி பிசைஞ்சு பசுமாட்டுக்கு தானம் பண்ண சொல்லுங்கள். ஒரு முறை பண்ணாலே உத்தியோகத்தில், மனதில் நிம்மதி, நல்ல உத்தியோகம். திருமண வாழ்க்கை சரியில்லையே. நான் சொல்லிட்டேனே, நான் முதல்ல சொல்லிட்டேனே, இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் யாருமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அதை சொல்லிட்டேனே. அந்த தேன் ஊற்றி பிசைஞ்சு கொடுங்கன்னு சொன்னதே அதுக்காகத்தான். நீங்கள் அதை செய்யுங்க, ஜாதகம் வரும், பொருத்தம் பார்த்து தரேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மணிமேகலை மதுரையில இணைஞ்சிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. என்ன மதுரை வாரமா? எஸ். ஹலோ, வணக்கம் சார். மதுரையில இருந்து கால் பண்றேன் சார். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. என் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும் சார். அவர் பிறந்த தேதி வந்து 6/9/1974. எத்தனை மணிக்குமா? 9:24 காலையில, வெள்ளிக்கிழமை. வெரி குட். பெரியவரத்துல பிறந்தாரு. அவர் பேர் என்னம்மா? செந்தில்குமார். வெரி குட். தொழில் பாதிக்குதுங்களே, வருமானம் பாதிக்குது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஏதோ சிந்தனை வைப்பட்டவராக இருக்கார். சின்ன வயசில் அடிப்பட்ட ஒரு தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று முகத்தில் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இந்த உடல் பற்றின விஷயங்களுக்கு நீங்கள் முதல்ல நல்ல டாக்டரை பாருங்கள். அவங்க கொடுக்கறத அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் டேப்லெட்டை ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள். தேவையில்லாத மன சிந்தனை விட சொல்லுங்கள். என்ன பண்ணிகிட்டு இருக்காருமா? சார் இப்போ கான்ட்ராக்டர்ல சிவில் சூப்பர்வைசரா இருக்காங்க சார். சரி, இடமாற்றம் வந்துருமா? இடமாற்றம் வந்துடும். இடமாற்றம் வந்துருமா? கண்டிப்பா வந்துடும். அதாவது 3 மாசம் வேலைக்கு போறது, அப்புறம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டுறது, மன உளைச்சலோடவே வேலைக்கு போறது. இம்மையில் நன்மை தருவார் கோவில், இம்மையில் நன்மை தருவார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு மதுரையில். அற்புதமான கோவில். ஒரு இந்த மாதிரி வேலை பிரச்சனை, வாஸ்து பிரச்சனை, வாஸ்துல உள்ள பிரச்சனைகளுக்கு அற்புதமான கோவில். அங்கே வந்து மதுரையில் 4 மாதம்தான் மீனாட்சியினுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து செங்கோலை வந்து சிவபெருமான் கிட்ட கொடுப்பாங்க. எங்கே தெரியுங்களா? இந்த இம்மையில் நன்மை தருவார் கோவிலில் தான் தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கோவில். ஆகவே இந்த கோவிலில் போயிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு 3 திங்கக்கிழமை அன்னைக்கு முதல்ல பால் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. முதல்ல இவருக்கு உத்தியோகம், மன நிம்மதி. 7:30 சனி ஸ்டார்ட். அதனால கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போக சொல்லுங்க. ஹெல்த்தை பார்த்துங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ஜெயந்தி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஜெயந்தி, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஜெயந்தி, சொல்லுங்க. ஐயா, எனக்காக தான் பார்க்கணும் ஐயா. சொல்லுங்க. 21/3/1986. எத்தனை மணிக்குமா? வெள்ளிக்கிழமை 11:45 ஐயா காலையில. எந்த ஊர்ல? 11:45. சென்னை எக்மூர் ஐயா. வெரி குட். இது எங்க இருக்கீங்க சென்னையில? இங்க சித்தலா பக்கத்துல இருக்கோம் ஐயா. உடம்பு பாதிக்குதுங்களே, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களே, தூக்கம் இல்லையே? டாக்டர் கிட்ட போனா ஒன்றும் இல்லைன்றாங்க. செக் பண்ணா டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லை. என்னதான் பண்ணலாம் இதுக்கு? அப்டாமின், அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஹெல்த் இஷ்யூ பார்க்கணும். என்னம்மா? 2வது நிறைய கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய எடுத்துங்க. உங்களுக்கு கேது மகாதிசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் துர்கைக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த சிகப்பு அரளி இருக்கு இல்லைங்களா, அரளி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி. இவங்க கேட்ட மாதிரி செவ்வாய்க்கிழமையில் ஏன் நம்ம வந்து அம்மனை வழிபடுறோம் அப்படின்னா ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை தருவது, மங்களத்தை தருவது. ஆகவே நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதி வரும், உடல் ஆரோக்கியம் வரும், உடல் மருந்துக்கு கட்டுப்படும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.